ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவி ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சூப்பரான சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சிருந்த ஒரு நடிகர் ரீசெண்டாக காலமாயிட்டார் அப்படின்ற அந்த நியூஸ் கேட்ட உடனே ரொம்பவே பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. என்னடா சடனாக இவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்துட்டாங்கன்னு அடுத்தடுத்த நியூஸ் எல்லாமே ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா சீரியலில் நடிச்சிட்ருக்க ஒரு பர்சன் ரீசெண்டாக இறந்ததே தாங்கிக்கவே முடியல. வலியின் வில்லன் சீரியல் நடிச்சிட்டு இருந்தார். இன்றைக்கி வரைக்கும் சீரியலில் அவரை பார்த்தோம், ஆனால் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ சடனாக இன்னொரு பிரபலமும் இறந்துருக்காரு. அவரும் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க ஒரு சீரியலில் நடிச்சிட்ருக்காரு. பனிவிழும் மலர்வனம் அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிருந்தார். அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே ஜீ தமிழில் மீனாட்சி பொண்ணுங்க அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிருக்காரு. அந்த 4 பொண்ணுங்களோட அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக ஓடிட்டுருக்கு இல்லையா, கெட்டி மேளம் அப்படிங்கிற சீரியல். அந்த சீரியல்லையும் இவர் ஒரு அப்பா கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தார். சடனாக இறந்துட்டார் அப்படிங்கிற நியூஸ் நேற்று கேள்விப்பட முடிஞ்சது. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா இது, சடனாக எப்படி இறந்தாங்க, என்ன இந்த மாதிரி நியூஸ் அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் லாஸ்ட் ஒரு 10 to 15 days ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார், அட்மிட்டாக இருந்தார், உடல்நிலை சரியில்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது அவங்களோட குடும்பத்துக்கு எல்லாம் பெரிய ஒரு இழப்பு. இந்த காலகட்டத்தில் 60 வயசு தாண்டதே பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்குது. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க.